Hello viewers, welcome back to Techy'sSpot channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா Windows 10 21H1 அதாவது மே 2021 அப்டேட்டை உங்க PC ஆர் லேப்டாப்ல எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைல் டவுன்லோட்க்கு மொபைலே யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டர். ஸோ மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு விண்டோஸ் 10ன்னு சர்ச் பண்ணுங்க. நான் ஏன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்னா லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன், பட் அந்த லிங்க் வந்து 24 hours தான். ஸோ சர்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் வரும், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. போனதும் எடிஷன் கேட்கும். ஸோ விண்டோஸ் 10 தான். கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜ் பெட்டர் இங்கிலீஷே கொடுத்துக்கோங்க, அதுதான் பெட்டர். ஸோ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ 64 பிட் வேணுமா 32 பிட் வேணுமா செக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். டாஸ்க் பாரில் செக் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். அவ்வளோதான். அபவுட் 5.5 ஆல்மோஸ்ட் 6 GB வரும். ஸோ மெதுவாக ரன் ஆகட்டும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ கேன்சல் கொடுத்துட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கம் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டவுன்லோட் பண்ண ஃபைலை உங்கள் சிஸ்டமில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதும் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை பூட் பண்ணி வச்சுக்கோங்க. பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பூட் பண்ணியிருக்கிற பென்ட்ரைவை உங்கள் சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பயாஸ் மெனுக்குள்ளே போயிடுங்க. பயாஸ் மெனுக்குள்ளே போனது இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ அதில் லாங்குவேஜ், டைம், கீபோர்ட் அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இன்ஸ்டால் கேட்கும், கொடுத்துருங்க. செட்டப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 to 10 seconds வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். தென் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கீ கேட்கும். இது ஆஃப்லைன் ஆக்டிவேஷனுக்காக தான். ஸோ அதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரேண்டமாக கூகுளில் ஒரு ப்ராடக்ட் கீயை போட்டு என்டர் கொடுங்க. தென் லைசன்ஸ் டேர்ம்ஸ் கேட்பாங்க, அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. தென் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துக்கோங்க, அதுதான் பெட்டர். தென் எந்த பார்ட்டிஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த பார்ட்டிஷனை ஃபார்மேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த பார்ட்டிஷனில் ஆல்ரெடி பழைய விண்டோஸ் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா டுவெல் பூட் ஆகிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். தென் ஃபைல் காப்பிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விண்டோஸ் 10 இது அபவுட் 6 GB ஃபைல்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் காப்பி ஆகிறதுக்கு. அதுவும் உங்கள் சிஸ்டமை பொறுத்து தான். அதுவும் இந்த HDDன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது SSDனா கொஞ்சம் ஸ்பீடாகவே ஆகும். நான் 16x ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லேட் ஆகும். தென் ரீஸ்டார்ட் ஆகிடும். இப்போது அவ்வளோதான். கெட்டிங் டிவைசஸ் ரெடி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், சப்போஸ் நீங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பவரை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, பவர் மோடை. ஏன் சொல்கிறேன்னா பேட்ரி யூசேஜ் அதிகமாக எடுத்துக்கும். பேட்ரி அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது சீக்கிரமே பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா லேப்டாப் ஆஃப் ஆகிடும். சப்போஸ் இன்ஸ்டாலேஷன் அப்போ லேப்டாப் ஆஃப் ஆகிடுச்சுன்னா சில ப்ராப்ளம்ஸ் வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். பேட்ரி மோட் இல்லாமல் பவர் மோட் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் பெட்டர். தென் கொஞ்சம் நிறையவே லோடிங் ப்ராசஸ் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும். எனக்கு ஆல்மோஸ்ட் 45 minutes எடுத்துக்கிச்சு, பார்த்துக்கோங்க. தென் இப்போ ரீஜன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரீஜன் சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கீபோர்ட் மெத்தட் கேட்கும். கீபோர்ட் லேஅவுட் இது வந்து சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இன்னொரு கீபோர்ட் ஆட் பண்ணுமான்னு கேட்கும். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நெக்ஸ்ட் ஸ்கிப் கொடுத்துட்டு டைரெக்டாக வந்துடுங்க. இப்போ நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர். நான் சஜஸ்ட் பண்ணுறது கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த ப்ராசஸ் நடக்கிறப்பவே உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு செட்டிங்ஸில் வந்து டைரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் மறுபடியும் நெட் கனெக்ட் பண்ணி போய் செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்தா அங்கே இந்த டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போவே கொடுத்துக்கோங்க. சப்போஸ் பட் அவைலபிலிட்டி இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் நெட்வொர்க் கொடுத்துட்டு டைரெக்டாக போயிடலாம்.
நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க் ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போது அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கான செட்டப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் அக்கௌண்ட் ஆட் பண்ண போகிறோம் நாம். இப்போது பர்சனல் யூஸாக இல்லை ஆர்கனைசேஷனோ அதை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. தென் இப்போ உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா டேரெக்டாக ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதில் பேக்கப் இருந்துச்சுன்னா பேக்கப்பாக எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையில்லை, ஸோ ஆஃப்லைன் அக்கௌண்ட்டே கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லாகின் பேஜுக்கு தான் போவீங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா மறுபடியும் அதே பேஜுக்கு தான் வரும். ஸோ ஆஃப்லைன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் யூசர் நேம் கேட்கும், போட்டுருங்க. தென் பாஸ்வேர்ட், மெமரபிள் பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் அதுக்குன்னு ரொம்ப ஈஸியாக போட்டுறாதீங்க, அதுவே அக்செப்ட் பண்ணாது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்னொரு தடவை. செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்கும், 3 கொஷின்ஸ் நீங்களே சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டால் இந்த கொஷின்ஸ் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் போட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கிறதோ, இல்லை பாஸ்வேர்ட் மறந்துடுச்சுன்னா லாகின் பண்ணிக்கலாம். தென் ப்ரைவசி செட்டிங்ஸ் நெக்ஸ்ட் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. கூகுள் அசிஸ்டன்ட் எப்படியோ மொபைல் ஆண்ட்ராய்டில் அந்த மாதிரி இது கொட்டோன்னா அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆப்ஸ் எல்லாம் லோட் ஆகிறதுக்கான டைம் தான் இது. இதுவும் ஆல்மோஸ்ட் 5 to 10 minutes எடுத்துக்கலாம். என் சிஸ்டம்க்கு எடுத்துக்கிச்சு. ஓகே கைஸ், வந்தாச்சு, டெஸ்க்டாப் வந்தாச்சு. ஃபஸ்ட்டே ரீஸ்டார்ட் கேட்குது, மெதுவாக பண்ணிக்கலாம். தென் ப்ரௌசர் சஜஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நியூ ப்ரௌசர் இது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.